சந்திரன், சொல்லுங்க சார். மேடம் நம்மளோட சீஃப் கெஸ்ட். ஓகே சார். இன்னைக்கு இங்க தான் தங்க போறாங்க. சரி. நீ ஜாக்கிரதையா பாத்துக்கணும். ஓகே சார். சரியா? ஓகே. வரட்டா? சொர்க்கத்தின் முகவரி இதுதான். காட்மேன்ங்கிற போதை மருந்துக்கு பெட் நேம். இதுவரைக்கும் சிங்கப்பூர், துபாய், அமெரிக்கா போன்ற நாடுகளில் உள்ள மெகா கோடீஸ்வரர்களை தாலாட்டி சந்தோஷப்படுத்தியிருக்கிற இந்த போதை அரக்கன் இப்போது இந்தியாவுக்குள்ளும் நுழைய ஆரம்பித்திருக்கிறது. இதுவரை டெல்லி, மும்பை, கல்கத்தான்னு வட இந்தியாவை மயக்கத்தில் மூழ்க வைத்த இந்த போதை அரக்கன் இப்போது தென்னிந்தியாவுக்குள்ளும் நுழைய ஆரம்பித்திருக்கிறது. இந்த காட்மைன் எப்போது, யாரால், எங்கிருந்து வருகிறது என்பதை கண்டுபிடிக்க பயங்கர பிரயத்தனம் செய்து வருகிறோம். கண்டிப்பா இறந்து போன அந்த பௌர்ணமி மாவுக்கும் காட்மைன் போதைப் பொருள் கடத்தல்காரர்களுக்கும் இது தொடர்பு இருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு. இருக்கலாம். நாடு எங்க போயிட்டு இருக்குன்னே தெரியல சார். புதுசா போதை மருந்துங்க, அதுக்கு அடிமையாகிற அப்பாவிங்க. இந்த மாதிரி போதை மருந்த வித்தாலும் சரி, வாங்கினாலும் சரி, மரண தண்டனைன்னு ஒரு சட்டம் கொண்டு வரணும் சார். அப்பதான் இதுக்கெல்லாம் விடிவு காலம். கரெக்ட் வர்கீஸ். எந்த நாட்டுல சட்டங்கள் கடுமையா இருக்கோ அங்க குற்றங்கள் இல்ல. இந்தியாலையும் சட்டங்கள் கடுமையாக்கப்படணும். அப்பதான் குற்றவாளிகளோட எண்ணிக்கை குறையும். இந்தியாவில் எந்த சட்டம் வந்தாலும் சரி, அது ஏழைகளுக்கும் நடுத்தர வர்க்கத்துக்கும் மட்டும்தான். பணக்காரர்களுக்கு, அரசியல்வாதிகளுக்கு அது செல்லாது. கரெக்ட். சட்டம்ங்கிறது எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, கமலம், நான் ஒரு அர்ஜென்ட் மீட்டிங்ல இருக்கேன். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கூப்பிடலாமே? அங்கிள் புரியுது. உங்க மீட்டிங்க முடிச்சிட்டு நம்ம இடத்துக்கு வந்துருங்க. ரூம்ல பெண்மானும் டைனிங் டேபிள்ல காட்டுமானும் காத்துக்கிட்டு இருக்கு. ஓகே, மறுபடியும் உனக்கு கால் பண்றேன். தேங்க்யூ. மும்பை, கல்கத்தான்னு ரிலாக்ஸ். ஹலோ, என்ன சாரு, என்னாச்சு? சிவா கிட்ட இருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் கூட வரல. நான் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கு இன்னும் ஒரே ஒரு நாள் டைம் கொடுங்க ப்ளீஸ். நல்லா கதை பேச கத்துக்கிட்ட சாரு. மரியாதையா சொல்றேன், இந்த டிராமா போடுற வேலையெல்லாம் விட்டுட்டு ஒரிஜினலை கொண்டு வந்து கொடுக்கிற வழியை பாரு. ப்ளீஸ் நான் சொல்றத கொஞ்சம் நம்புங்க. எனக்கு இன்னும் ஒரே ஒரு நாள் டைம் கொடுங்க. நான் எப்படியாவது சிவாவை கன்வின்ஸ் பண்ணி அந்த ஒரிஜினல் வீடியோ உங்க கையில நான் கொடுத்துறேன். இன்னொரு தடவை இந்த எக்ஸ்கியூஸ் எல்லாம் கேக்குற வேலையை விட்டுடு. எனக்கு ஒரிஜினல் வேணும். ப்ளீஸ் நான் சொல்றத கொஞ்சம் நம்புங்க. ஹலோ. இந்த டேபிள்ல இருக்கிற டிராஸோட சாவி எங்க? எனக்கு தெரியாது மேடம். மரியாதையா சொல்லு. சொல்லிடுறேன் மேடம்.
ஹலோ ஹலோ, என்னாச்சு? போட்ட பிளான் படி ஒரு வயசான கிழவி மட்டும்தான் தனியா இருக்கு. என்ன பண்ணலாம்? வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு 5 நிமிஷம் இரு, ஒரு ஐடியா சொல்கிறேன். சரி. என்னம்மா விடிஞ்சு போச்சு, இப்பதான் மயக்கம் தெளிஞ்சிருக்கா உனக்கு? மாமா, என்னம்மா? நேத்து ராத்திரி நீங்க என்கிட்ட ஏதோ சொன்னீங்க. அந்த செபாஸ்டியன் வெளியில தான் உட்கார்ந்துட்டு இருக்கான். யாருங்க செபாஸ்டியன்? ஓ புருஷன்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த பேர்ல எனக்கு யாருமே தெரியாது. ஆனா அவன் கையில உன் கூட அவன் இருக்கிற போட்டோஸ் வச்சிருக்கான். 6 மாசமா நானும் வேணியும் லவ்வர்ஸ்னு வேற சொல்றான். போன மாசம் தான் நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னு சொல்லி போட்டோஸ் எல்லாம் காட்டுறோம். ராஸ்கல், இப்பவே போய் அவனை 2 போடு போட்டு கேக்குற விதத்துல கேட்டா உன்ன தெரிஞ்சிட போகுது. அவனை என்ன பண்றேன்னு பாருங்க. வேணி ஒரு நிமிஷம். அவனை பொறுமையா தான் ஹேண்டில் பண்ணும். ஏன் அப்பாவும் உன் அப்பாவும் ஒண்ணு சேர்ந்தத மேலோட்டமா அரசியல்ல இருக்கிற பெரும் புள்ளிகள் வரவேற்கிற மாதிரி பேசினாலும் உள்ளுக்குள்ள ஏதோ பிளான் பண்றாங்களோன்னு சின்னதா எனக்குள்ள ஒரு டவுட் இருக்கு. அதனாலதான் அப்பா கிட்ட கூட இந்த பிரச்சனைய ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணுங்கன்னு, முடிஞ்ச வரைக்கும் நம்ம அடியாட்கள் கூட இந்த பங்களாவுக்குள்ள வரக்கூடாது, நாமளே பாத்துக்கலாம்னு சொல்லியிருக்கேன். சோ நானும் அப்பாவும் உனக்கு சப்போர்ட்டா இருக்கும். ஜாக்கிரதையா அவனை டீல் பண்ணு. ஹலோ, ஹாய் வேணி. யார் நீ? என்ன வேணி, என்ன மறந்துட்டீங்க? மறக்கிறதுக்கு உன்னை முதல்ல பார்த்தா தானே? இதுக்கு முன்னாடி உன்னை பார்த்ததா எனக்கு ஞாபகமே இல்ல. சும்மா ஜோக் அடிக்காத வேணி. டேய், யாரா நீ? எத்தனை பேர் இந்த மாதிரி கிளம்பி வந்திருக்கீங்க? பொட்டாட்டி கூப்பிடுற மாதிரி வேணி வேணின்னு கூப்பிடுற. நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? தெரியாம தான் உன் கழுத்துல தாலி கட்டானா? தெரியாம தான் சர்ச்சில் வந்து வெட்டிங் ரிங் போட்டுக்கிட்டோமா? அரசியல்ல பெரிய புள்ளியா இருக்கிற உங்க அப்பாவை ஏமாத்தி கர்நாடகாவில் இருக்கிற சுமித்ராங்கிற உன் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு புறப்பட்டப்போ நாம 2 பேரும் ஒரே ட்ரெயின்ல ஒரே கூப்பையில டிராவல் பண்ணது உனக்கு மறந்து போச்சா? எங்க அப்பா யாரோ ஒரு அரசியல்வாதி பையனுக்கு என்னை கட்டி வைக்க பார்க்கறாரு, எனக்கு அதெல்லாம் இஷ்டம் இல்லைன்னு நீ சொன்ன. அதுக்கு என்ன பண்ணலான்னு நான் கேட்டப்போ, அலைப்பாயுதை படம் மாதிரி நாம 2 பேரும் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலான்னு கோவா ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் நாம 2 பேரும் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். அதுவும் மறந்துருச்சா?
enjoyed this video. Kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.